மன்னா. சங்கீதம் 77:13. தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? நேற்றைய தினத்துல பார்த்தோம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நம்ம அறிந்திருந்தோம் என்றால் அநேக பிரச்சனைகளையும் அநேக சோர்வுகளையும் மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. வேதத்தில் அநேக இடத்துல அவர் பெரியவர், மகா பெரியவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், அவர் ராஜாதி ராஜா, இப்படி அநேக இடங்களில கர்த்தருடைய தன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தொடுதலில் அவருக்கு வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரது பெயர் இயேசு கிறிஸ்து. நீங்க அதை யோசிப்பீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்பதை நீங்க அறிந்து கொள்வீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் நானும் கடந்து செல்கிற சோதனையான பாதைகள், பிரச்சனை நிறைந்த பாதைகள் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அவருக்கு லேசான காரியம், அற்பமான காரியம். சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? ஒருவரும் அவரை போல் கிடையாது. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. நீர் பெரிய தேவன், மகா பெரிய தேவன். எங்களுடைய வாழ்க்கையில நீர் பெரியவராக இருக்கிறக்காக நன்றி. ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறக்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பனியை போல மறைந்து போகட்டும். எங்கெங்கெல்லாம் சோதனைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்திருக்கிறதோ அந்த பகுதியில் விடுதலை தருவீராக. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு புது பலனை தாங்க. கர்த்தர் பெரியவராக இருக்கிறீர் என்கிற நிச்சயத்தை அவங்களுக்குள்ளாகத்தாங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.